இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவின் முதல் 70mm தொழில்நுட்பத்தில் வெளியான திரைப்படம் எப்போது வெளிவந்தது, அது என்ன திரைப்படம் என்றும், மற்றும் ஹாலிவுட் மற்றும் ஹிந்தியில் வெளியான முதல் 70mm திரைப்படங்கள் எதுவென்று பார்ப்போம். சினிமாஸ்கோப் தொழில்நுட்பத்திற்கு பிறகு திரைப்படங்கள் 35mm இல் இருந்து 70mm என்ற அகண்ட திரை தொழில்நுட்பத்திற்கு மாறியது. ஹாலிவுட்டில் வெளியான முதல் 70mm திரைப்படம் ஒக்லஹோமா என்ற மியூசிக்கல் திரைப்படமாகும். இப்படம் 1955 ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஹாலிவுட்டில் இத்தொழில்நுட்பம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்துதான் இந்தியாவில் 1975 ஆண்டு 70mm திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் வெளியான முதல் 70mm அகண்ட திரைப்படம் ஹிந்தியில் ரமேஷ் சிப்பி இயக்கத்தில் வெளியான ஷோலே என்ற திரைப்படமாகும். இது 1975 ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்திய முழுவதும் இன்றளவும் மிகவும் பிரபலமான எவர்கிரீன் ஆக்ஷன் திரைப்படமான ஷோலே ஆகும். இப்படத்தில் தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், ஹேமா மாலினி, ஜெயபாதிரி, அம்ஜத் கான் என்று பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்து இந்தியாவில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் ஓடிய பிரம்மாண்ட வெற்றி படமாகும். இந்திய திரைப்பட வரலாற்றில் ஷோலே ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அதற்கும் முக்கியமான காரணமாக அமைந்தது 70mm தொழில்நுட்பத்தில் உருவான பிரம்மாண்ட சண்டை காட்சிகள் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கியது. தமிழ் சினிமாவில் வெளியான முதல் 70mm திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் திரைப்படமாகும். இது 1986 ஆம் ஆண்டு வெளிவந்தது. இப்படம் 1985 ஆம் ஆண்டு வெளியான மர்த் ஹிந்தி படத்தின் ரீமேக் ஆகும். அதன் பிறகு அனைத்து திரைப்படங்களும் மெல்ல மெல்ல 70mm தொழில்நுட்பத்தில் எடுக்க பட்டு ரசிகர்களுக்கு அகண்ட திரையில் காட்சிகளை காணும் அனுபவத்தை வழங்கியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.